தமிழக மக்களே, அஜித்குமார் என்ற அப்பாவி தமிழன் மனுஷனுக்கு கெட்டது நடந்துருச்சு. கெட்டது நடந்துருச்சு. அந்த கெட்டது யாருக்கும் நடக்கக்கூடாது. போலீஸ், காவல்துறை, ஜட்ஜி, வக்கீல், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இதெல்லாம் தமிழக மக்களுக்காக மட்டும்தான் சேவை, கடமை. அதை விட்டு ஆணவம், கோபம், பேய், பிசாசு இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த பதவியே அவங்க இருக்கக்கூடாது. தண்டனை கடுமையாகணும். சட்டமன்ற தேர்தல் தண்டனை கடுமையாக வேண்டும். 20 வருஷம் 40 வருஷம் ஆகணும், 40 வருஷம் 80 வருஷம் ஆகணும். யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். பணத்தை கொடுத்து மீதிய விலைக்கு வாங்கக்கூடாது. அப்போ அப்படி நடக்கும்னா இந்த ஒரு மனுஷன் மட்டும் நினச்சா பத்தாது. 150 கோடி 200 கோடி மக்களும் எல்லோரும் ஒன்று சேரணும். போராட்டம்லாம் வேணாம். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகும். வழி இருக்குது, எவ்வளோ வழி இருக்குது. நல்ல கட்சி, நல்ல தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் நம்ம உயிரை கொடுத்து போராடணும். உங்களுக்கு நல்லது நடக்கணும், உயிரை கொடுத்து போராடணும். உயிரை கொடுத்தானா சுதந்திரம், ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சிச்சு. எவ்வளவோ தலைவர் நல்லதுக்காக உயிரை கொடுத்து போராட உயிரை விட்டு இந்த உயிர் மூச்சு உள்ளே வெளியே போயிட்டு வருது. போராடலாம், தைரியமாக இருக்கலாம். சிவபெருமான் இயேசு அல்லா துணையோட போராட தைரியம். கடவுள் பஞ்சபூதம் காப்பாற்றும். நல்லதே நடக்கும். கெட்டதால் கெட்டது அழியும், தீமையால் தீமை அழியும், ஆணவம் அழியும், கெட்டது அழியும். 2026 கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். கடவுள் தான் பெரியவர். சிவபெருமான் இயேசு அல்லாஹ் தான் பெரியவர். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியது கிடையாது. நீ கெட்ட செயலையும் பாவ செயலையும் செஞ்சு விட்டு நீ பெரிய கிடையாது. கடவுள் இருக்கார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் புலம்புறாங்க. வலி வேதனை எல்லாம் ஒன்றா சேரும். நல்ல எண்ணம் ஒன்றா சேர்த்து கெட்டது அழியும். அதை இந்த 2 கண்ணால் பார்ப்பேன்.